சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். முத்து மீனா கல்யாணம்ல ரொம்பவே சிறப்பாக கேக்கெலாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஸ்ருதி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி முத்து மீனாவுக்கு ஏதாச்சும் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை பற்றி எல்லாருமே ஒரு ஒரு 2 லைன் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. மனோஜ் இருந்துக்கிட்டு இவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு எனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னால் தானே இவங்க 2த்தையும் கல்யாணம் ஆச்சு, இல்லைன்னா இந்த முத்துக்கெலாம் கல்யாணமே ஆயிருக்காது, யார் பொண்ணு கொடுப்பா அவனுக்கெலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி பேசுகிறாங்க. என்னை பொறுத்தவரை இவங்க 2 பேரும் ரொம்பவே பெஸ்ட்டு கப்புள். எப்பயுமே இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மீனாவுக்கு ஒரு கஷ்டம்னா முத்து நிற்பாங்க, அதே மாதிரி முத்துக்கு ஒரு பிரச்சனைனா மீனா நிற்பாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புள். அந்த மாதிரி ஸ்ருதி ரொம்பவே புகழ்ந்து முத்து மீனாவை பேசுகிறாங்க. இதை கேட்டு ரோஹிணி விஜயா வயிற்றுச்சலில் நிற்கிறாங்க. அப்புறம் நம்ம அண்ணாமலையும் பேசுகிறாங்க. என் மருமகளும் ரொம்பவே பொருத்தமான ஜோடி, ரொம்பவே பொறுமையானவங்க கூட. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களே அதை எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டுக்குவாங்க. அந்த மாதிரி புகழ்ந்து பேசுகிறாங்க அண்ணாமலை. அப்புறம் ஸ்ருதி இருந்துக்கிட்டு விஜயாவை ரோஹிணியை பேச சொல்கிறாங்க. விஜயா, ஆமாம் இவங்களை பற்றி பேச அப்படியே என்ன இருக்குது, அப்படி என்ன செஞ்சு சாதிச்சுட்டானுங்க, இவன் ஒரு குடிகாரன், இவ ஒரு ஒன்றத்துக்கு ஆகாதவ, அந்த மாதிரி மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. உடனே அண்ணாமலை விஜயா பிடிச்சி திட்டுறாங்க. இந்த மாதிரி நல்லா மாற்றி மாற்றி ஃபங்க்ஷனை இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் இந்த சிட்டி பிளான் பண்ண மாதிரியே சத்யா இங்கே வந்துடுறாரு. சத்யா வரும்போதே பார்த்திங்கன்னா சத்யா கையில் பார்சல் கிஃப்ட்டோடு வராங்க. என்னென்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எங்கள் அக்கா மாமாவுக்கு தான் நான் கல்யாண நாள் கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் இவன் என்னத்தை வாங்கிட்டு வந்துட போகிறான், ஏதாச்சும் ஒரு 2 வாழைப்பழம் பூ அந்த மாதிரி தான் பார்சல் பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிண்டல் பண்ணுறாங்க. சத்யாவை அங்கே பார்த்தோன்னே முத்துக்கு செம்ம கோவம் வருது, அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. மீனை தான் ஃபீல் பண்ணுவா, எல்லோரும் முன்னாடி சும்மாவே நம்ம அம்மா மட்டம் தட்டி பேசுவாங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்த செயினை சத்யா முத்து கழுத்தில் போட போகிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு வேணாம், இதை நீயே வச்சுக்கோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா, ஆசையாக உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான், வேணான்னு சொல்கிறீங்களா மாப்பிள்ளான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல மாப்பிள்ள, உங்கள் கல்யாண நாளுக்காக வாங்கிட்டு வந்துட்டா அதை மீனா கழுத்தில் நீங்களே போட்டு விட்ருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் முத்து மறுத்துடுறாரு. இல்லை என் பொண்டாட்டிக்கு நானே சம்பாதிச்சு நான் வாங்கி போட்டுக்கிறவேன் அந்த மாதிரி சொல்லி செயினை சத்யா கழுத்தில் முத்து போட்டு விட்றாங்க. எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, நீங்களே கஷ்டப்படுறீங்க, பரவாயில்ல இந்த செயினை சீதாவுக்கு கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்தா சரியாக தெரிலையே, ஏதோ தப்பாக தெரியுது அந்த மாதிரி விஜயா ரோஹிணி டவுட் பண்ணுறாங்க. காலையில் போன உடனே மறு வீட்டுக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. அப்பையும் அவன் மூஞ்சி சரியில்லை, என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு நிற்கிறாங்க.